வணக்கம். வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் ஷேப்ஸ் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் வச்சு ஆங்கிள் பாக்ஸ் எப்படின்னு ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் ஆங்கிள் பாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் எப்படி வந்து செயினையும் ஜரியையும் ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஆங்கிள் பாக்ஸ் போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் வச்சு ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன், இந்த பெனில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து பென்சிலில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கையில் போட முடியும்னா கண்டிப்பாக கையிலே போடுங்க. ஆனால் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த லைன்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நான் ஆங்கிள் பாக்ஸ் போட்டுட்டேன். சில்க் த்ரெட் எடுத்துட்டேன். சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? முடிச்சு போட்டுட்டு எப்பயும் போல் நம்பர் 13 நீடில் ஆர் 14 நீடில் எடுத்துகிட்டு இந்த ஆங்கிள் பாக்ஸோட அவுட் சைடில் இருக்க அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் செயினை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லைன் கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இப்படி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்படி ரிவர்ஸில் இந்த லைனுக்கு நேராக திருப்பி போயிடணும். அப்போ நமக்கு வந்து ஒரு முடிச்சு கிடச்சிரும். முடிச்ச மாதிரி இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? எப்பயும் போல் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் நீட்டில் பாயிண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இந்த கார்னர் இந்த இந்த ஆங்கிள் பாக்ஸோட இந்த லைனோட கார்னரில் வச்சுட்டு இந்த லைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போகுது. அப்போ என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் போய் இன்னொரு செயின் பேக்கில் சைடில் போய் லைனுக்கு போடும்போது ஒரு செயின் போட்டிங்களே, அதே மாதிரி ஒரு செயின் கொடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறீங்க. ரிவர்ஸில் கொண்டு வந்து எக்காரணத்தை கொண்டு லைன் திரும்புது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரேமை திருப்பக்கூடாது. நம்ம கையையும் நெடியில் வேணால் திருப்பிக்கலாம். சரிங்களா? இப்போ லைன் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி திரும்பி வருது. சரிங்களா? மேலேருந்து கீழ் நோக்கி திரும்பி வரனால என்ன பண்ணுறேன், இந்த லைன் எந்த சைடு போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை ரிவர்ஸில் இழுத்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு திரும்புது. அப்போ என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடில் போய் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை ரிவர்ஸில் ரைட் சைடு இழுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகிறதுனால கீழ்ப்பக்கம் இழுத்து ஒரு சின்ன செயின் போட்டு ரிவர்ஸில் கொண்டு போய் மேல் நோக்கி செயின் போட ஆரம்பிக்கிறேன். இப்படி செயின் வந்து சின்னதாகவும் இருக்கணும், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த லைன் போகிற திசைக்கு எதிர் திசையில் நம்ம சின்னதாக ஒரு செயின் போட்டு ரிவர்ஸில் இருக்கணும். இப்போ மேலே போய் ஒரு செயின் போட்டு ரிவர்ஸில் இழுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். கடைசியாக லெஃப்ட் சைடில் வருது, ரைட் சைடில் போகிறோம்னா லெஃப்ட் சைடில் போய்ட்டு ஒரு சின்ன செயின் போட்டு ரிவர்ஸில் திருப்பி இந்த மாதிரி இப்போ கீழ் நோக்கி அதுக்கப்புறம் ரைட் சைடில் போய் ஒரு செயினை போட்டு திருப்பி கொண்டு வந்து லெஃப்ட் சைடு வரும். இந்த லைன் எந்த பக்கம் போதோ அதோட எதிர் திசையில் போய் ஒரு சின்ன செயின் போட்டு அதை ரிவர்ஸில் இழுக்கணும்.
லாஸ்ட்டில் உள்ளே வந்து எண்டு நாட். ஜஸ்ட்டு எப்பயும் போல் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து இப்படி எடுத்திங்கன்னா எண்டு நாட் வந்துடும். லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா நூல் உள்ள போயிடும். தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஆங்கிள் பாக்ஸ் எப்படி போடணும்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து அதே இதில் நான் சில்க் த்ரெட்டில் எப்படி, ஏன்னா ஜரியில் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவோம், ஆனால் சில்க் த்ரெட் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். நான் சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் ஜரியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஆங்கிள் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறனால நம்ம ஸ்கொயரில் ஈஸியாக பழகிடலாம். அதே இது பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஷேப் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இந்த ஷேப், இது திலகம் ஷேப். இது வந்து ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிள், அப்படியே கீழே வந்து ஒரு ஸ்பைரல் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக போட்டு கடைசியில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த திலகம் ஷேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஷேப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே ஏதாவது ஒரு பகுதியிலேருந்து நம்ம நூல் எடுக்கக்கூடாது. இந்த திலகம் ஷேப்போட இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜஸ் அந்த இடத்துல இருந்தால் நீடில் பாயிண்ட் பண்ணி, அதாவது இந்த நம்பர் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும், நீடில் வந்து அந்த துலிப் ஜப்பான் அப்படிங்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். வச்சுட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. இப்படி எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு மேல் நோக்கி போய் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு ரிவர்ஸில் இப்படி இழுக்கிறீங்க. நேராக தான் போடணும், கிராஸ் கிடையாது. அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி செயின் அப்ளை பண்ணுறீங்க. செயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பெருசாக போட்டால் கூட என்னாகும், நீட்டாக போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே இது இந்த வளைவு இந்த கர்வ் லைன்லாம் அப்ளை பண்ணும்போது என்னாகும்னா, இப்போ பெருசாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த செயின் வந்து அந்த லைனில் தான் நம்ம பாயிண்ட் பண்ண, அந்த நீட்டில் வந்து பாயிண்ட் பண்ணி செயினை வந்து லைனில் தான் எடுத்துருப்போம். ஆனால் என்னாகும், இந்த நூல் வந்து அந்த லைனை விட்டு தள்ளி போயிருக்கும். அதனால எப்பயுமே இந்த கர்வ் லைன்லாம் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன செயினாக தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பெருசாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை அவுத்தரலாம். ஏன்னா இது வந்து என்னாகும்னா அந்த ஷேப்பவே மாற்றிடும். அப்போ செயினை வந்து இந்த கர்வ் லைன், இந்த வளைவுகளில் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்னதாக யூஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டில் முடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்பில் அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த அதாவது பேக்கில் ரிவர்ஸில் போய் ஒரு செயின் போட்ட ஹோல் தெரியும், அந்த ஹோல்குள்ளே நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துல எண்டு நாட் போடுறேன். அப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்தோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா, இந்த திலகம் ஷேப்போட இந்த லாஸ்ட் இந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். முடியக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா ஷார்ப்பாக தெரியும். இப்படி தான் திலகம் ஷேப் வந்து செயின் ஸ்டிச் போடணும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அதே சில்க் த்ரெட் வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த 3 கார்னர்ஸும் எப்படி இருக்குது ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த இதில் நீங்கள் எந்த சைடில் வேணாலும் எடுத்துக்கலாம். திலகம் ஷேப்பில் ஒரே ஒரு இடம் இருக்க, ஒரே ஒரு பிளேஸ் கார்னர் மட்டும்தான் இருக்குங்கிறனால நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். பட் வந்து இந்த இடத்துல 3 கார்னர்ஸ் இருக்கிறனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு திலகம் ஷேப்புக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி நேராக தான் செயினை போடணும். சரிங்களா? அதாவது லைனோட ஆப்போசிட் சைடு கிடையாது, இப்படி நேராக எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு கொடுக்கணுமா ரைட் சைடு கொடுக்கணுமா உங்கள் சாய்ஸ் தான். செயின் அப்ளை பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது
பாருங்கள். இந்த கார்னர் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த ஷார்ப்பாக வரணும். அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், செயின் போட்டு இந்த லைன் பாருங்கள் இப்படி திரும்புது. அப்போ என்ன பண்ணணும், இந்த லைனோட ஆப்போசிட் சைடில் கொடுத்து இப்படி திருப்பி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூல் வந்து தீந்துருச்சு. அதாவது சில சமயம் இந்த மாதிரி நூல் தீரும்போது என்ன பண்ணேன்னா, இந்த ஜஸ்ட்டு இந்த 2 செயின் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், நூல் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக அப்படி நூலை அவுத்து விட்டுட்டு என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே நீடில் பாயிண்ட் பண்ணி த்ரெட் வச்சு எண்ட் நாட் போட்டுறீங்க. இப்படி எண்டு நாட் போட்டுட்டு இந்த நூலை அப்படியே உள்ளே இழுத்துடுறீங்க. சரிங்களா? உள்ளே இழுத்துட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் டபுள் ஸ்டான்ஸாக போடுறீங்கள, அதே மாதிரி நூலை போட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டு இன்னொரு நூலை ரெடி பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நூல் வந்து கட் ஆயிருச்சோ இல்லை வந்துட்டு பத்தாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எண்டு நாட் போட்டு இந்த இடத்துல முடிச்சிடணும். பாதியில் நிற்கிது. அதுக்கப்புறம் அடுத்த சேம் அதே கலரில் 2 நூல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, முடிச்சு போட்டு கையில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த செயின் முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த செயின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த செயின்குள்ளே நீடில் அதாவது 2 நூலையும் விலக்கி விட்டு நடுவுலேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் வந்து தீர்ந்ததுனால நான் எண்ட் நாட் போட்டிருக்க இடத்துல இருந்து இந்த செயின் முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த லாஸ்ட்டில் ஒரு செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினை 2ஆக விலக்கி விட்டுட்டு அதுலேருந்து நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செயின் போட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரைட் சைடில் போகுது. அப்போ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் லைட்டாக வளைச்சி ஒரு சின்ன செயின் போட்டு ரிவர்ஸில் இழுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்புது. இப்போ இந்த கார்னரில் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் போய் ஒரு சின்ன செயின் போட்டு அதை ரிவர்ஸில் எடுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் நான் இங்கே வந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த லைனோட ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை ரிவர்ஸில் இழுத்து ஃபஸ்ட்டு செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செயின்குள்ளே நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் லைட்டாக நீடில் பாயிண்ட் பண்ணி அங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து எண்டு நாட் போட ரெடி பண்ணுறேன். எண்டு நாட் போட்டு லைட்டாக அப்படி இழுத்தேன்னா இந்த நூல் வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு எங்கே நான் எண்டு நாட் போட்டிருக்கேனே உங்களுக்கு தெரியாது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட இந்த 3 கார்னர்ஸும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. பாருங்கள், நேராக வைக்கிறேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அதே இது சர்க்கிளில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இருங்க. சேம் சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டுக்குங்க. லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டு இந்த ட்ரையாங்கிள்லையும் திலகம் ஷேப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் சர்க்கிளில் இது கார்னர்ஸ் கிடையாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் இந்த லைனோட ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து நீடில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து ரிவர்ஸில் போய் ஒரு செயின் போட்டு வெளில கொண்டு வந்து இப்படி வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக செயின் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த கர்வ் லைனில் செயின் வந்து ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த ஷேஃபே சேஞ்ச் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், செயின் வந்து சின்னதாக போடணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த செயின் போட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நூல் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து வருது. அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக நீடில் வெளியே எடுத்துட்டு நேராக மறுபடியும் சென்ட் பண்ணி இப்போ மேல் நோக்கி கொண்டு போகிறோம். செயின் வந்து சின்னதாக, அதாவது வளைவுகளில் வந்து செயினை வந்து சின்னதாக கொடுக்கும்போது அந்த ஷேப்பானது கரெக்டாக வரும், அழகாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும்.
இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போட்டிருப்போம்ல அந்த செயினை விலக்கி விட்டு ஒரு செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் எண்டு நாட் சரிங்களா. ஒரு பாயிண்ட் வச்சு இப்போ உங்களுக்கு ப்ளேஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்து செயினில் நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. எடுத்து ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இந்த நூல் வந்து இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இந்த நூல் வந்து உள்ளே போயிடும் சரிங்களா. இப்போ சர்க்கிளில் எப்படி போடலான்னு பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி ஸ்பைரல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரலில் எப்படி இருக்குன்னா உள் பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. சில்க் த்ரெட் எடுத்து டபுள் ஸ்டான்ஸாக போட்டுக்குங்க. டபுள் ஸ்டான்ஸாக போட்டு இந்த ஸ்பைரலோட சென்ட்ரு பார்ட்லேருந்து நீடில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியிடுக்கிறீங்க. எடுத்து ரிவர்ஸில் கொடுத்து ஒரு செயின் போட்டு ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரலில் சின்ன சின்ன செயினாக தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப பெருசாக அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஒரு லைனில். இப்போ பாருங்கள் என்ன ஆகுனா இப்போ நான் பெரிய பெரிய செயினாக அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும் அந்த லைனில் வராமல் அந்த இடத்த விட்டே என்னாகும் நீங்கள் நீடில் பாயிண்ட் நேராக அந்த லைனில் தான் பாயிண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னாகும் அந்த ஷேப் வராமல் அப்படியே அந்த செயின் வந்து என்னாகும் தள்ளி தள்ளி போயிடும். அவள் பார்க்கும்போதே ஒரு மாதிரி தெரியும், நல்லா பர்ஃபெக்டாகவே இல்லை, நீட்டாகவும் தெரியல, அழகாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறது சின்ன சின்ன செயினாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஷேப் பார்க்கும்போது நமக்கு சின்னதாகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ நீட்டில் எப்படி கையை திருப்பிக்கிறேன். அந்த ஷேப் மாறும்போது அந்த லைன் இதாகும்போது லைன் மாறும்போது நம்ம நீடிலையும் அதனோட இதையும் இந்த கையை மட்டும்தான் ரொட்டேட் பண்ணிக்கணுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு ஃப்ரேமை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடாது. அந்த லைன் ஷேப் எங்கே போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நம்ம கையை மாற்றிக்கணுமே ஒழிய ஃப்ரேமை திருப்பி இழுத்துக்கூடாது. பார்த்தீங்கன்னா நான் இந்த கையை தான் ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து எப்பயும் போல் எண்டு நாட். லைட்டாக ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா ஆங்கிள் பாக்ஸ், திலகம் ஷேப், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்பைரல் இதில் வந்து எப்படி வந்து இந்த ஷேப்லாம் எப்படி வந்து சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணலான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெறும் சில்க் த்ரெட் மட்டும் ஒர்க் பண்ணாமல் ஜரி த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸும் போயிட்டுருக்கு. நீங்களும் அதில் சேரணுன்னா ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணும்போதும் லைக் பண்ணும்போதும் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.